ஸோ இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இப்போ உள்ள கரண்ட் ஏஐக்கும் ஃப்யூச்சரில் உள்ள ஏஐக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஏஐ பண்ணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்போ ஏஐ அசால்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் தியரி கிடையாது, இது ஃபேக்ட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃப்யூச்சரில் ஏஐ எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது ஃப்யூச்சரில் எப்படிலாம் ஏஐ வளருது, ஃப்யூச்சரில் என்னென்னலாம் ஏஐயால் பண்ண முடியும் அந்த மாதிரி. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணுற இயர்ஸ் எல்லாமே 2050, 2045 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே என்னென்ன பண்ண போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு 2030 தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் போன வருஷம் எல்லாமே 2050, 45 தானே இருந்துச்சு, இப்போ எதுக்கு 4 வருஷம்க்கு அப்புறம் 2030 மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து ஏஐட்டே கேட்டு வச்சிருக்கேன். 2030 ஏஐ எப்படிலாம் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அது என்னென்னலாம் ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நாலேஜ் சீரிஸோட 5th எபிசோட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் We Are Cooked. ஸோ 2030 ஏஐ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் விஷயங்களை சொல்லியிருக்கு. அதாவது அதை கொஞ்சம் விஷயம்னு சொல்ல முடியாது. அண்ட் இதுலேயுமே எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 10 விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஏஐ வில் பிகம் அ பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதில் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு போட்டு ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை செயலாக செஞ்சு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2030 இந்த மாதிரி ஃபோனில் உள்ள ஆப்ஸாலாம் அது இருக்காது, அது ஃபுல்லாக ரோபோட்ஸாக தான் இருக்கும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. அது என்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம டெய்லி ஷெட்யூல் அது மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்டு, ஃப்ளைட்டை புக் பண்ணும், ஹோட்டல்ஸை புக் பண்ணும், அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் நம்மளுக்கு வர மெசேஜ் அண்ட் இமெயில்ஸை அதுவே ரிப்ளை பண்ணி அனுப்பி வச்சிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபியூச்சரில் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ரிப்ளை வர்றது அவங்க மூலயமா இல்லை ஏஐ மூலயமான்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இந்த அமேசானு, ஜொமேட்டோலலாம் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஏஐயே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அலெக்ஸா மாதிரி உங்களோட ஹோமையே ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் செகண்ட் இதுதான், ஏஐ வில் கிரியேட் மூவிஸ், கேம்ஸ் அண்ட் மியூசிக். அண்ட் இதில் அது என்ன சொல்லுதுன்னா, 2030 ஏஐயால் என்னென்ன ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. அண்ட் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டாலே அது வந்து ஃபுல் அண்ட் மூவியே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருமா. அண்ட் இந்த ஹை குவாலிட்டி வீடியோ கேம்ஸ்லாம் வருஷக்கணக்காக பண்ணுறாங்கல்ல, இந்த GTA 6, GTA 5லாம் இப்படி 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இது இந்த ஏஐ வந்து 2030 ஜஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் டைம்லேயே ஒரு பெரிய ஹை குவாலிட்டி கேமை கிரியேட் பண்ணிருமா. அண்ட் ஜஸ்ட் இதெல்லாம் ஏஐயே சொல்லுது. அண்ட் ரியலிஸ்டிக் 3D அனிமேஷனு, ப்ரொஃபஷனல் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே அதுவே பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இதில் தேர்டு விஷயம் என்னன்னா, ஏஐ ரோபோட்ஸ் வில் பிகம் காமன். ஸோ இப்போ வந்து யாராவது ரோபோட் வச்சிருந்தா ரொம்ப பெருசாக பார்க்குறோம் இல்லையா, ஃபியூச்சரில் வந்து யார் ரோபோட் வச்சிருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு காமன் திங்காக மாறிடுமா. இதுலேயுமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஹோமை க்ளீன் பண்ணி வச்சிருமா, அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணுற மீல்ஸ் எல்லாமே அது பண்ணிருமா. அண்ட் பேக்கேஜ் எல்லாம் டெலிவர் பண்றது, வயசானவங்களை பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையுமே பண்ணுதான். அண்ட் 4th விஷயம் வந்து ஏஐ இன் ஹெல்த் கேர். அண்ட் இந்த விஷயத்துல ஏஐ டாக்டர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த நோயை கண்டுபிடிச்சிரும்னு போட்டிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சர்ஜரிஸ்க்கு எல்லாமே அசிஸ்டண்டா இருக்குமா, பேஷண்டோட ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்குமா. அண்ட் இது வந்து ஹெல்த் கேரோட அவுட்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஐ மீன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுது. அண்ட் 5th தான் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ். அண்ட் இப்போவே டெஸ்லா மாதிரியான கார்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இது ஒருபடி மேலே போய் செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிஸ்லாம் சிட்டிஸில் நிறைய காணப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் இந்த ஏஐ வெஹிக்கிள்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி செல்ஃப் வெஹிக்கிள்ஸ்னால டிராஃபிக், ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணுமா. பார்க்க தான் நான் போகிறேன். அண்ட் இதில் 6th சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏஐ டீச்சர்ஸ். அண்ட் இது இப்போவே நார்த் இந்தியாவில் தான் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏஐட்ட வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சிச்சுன்னா அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுமா. இப்போ கூட ஃபோட்டோ எடுத்து காமிச்சா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். மேபி அது ஃபிசிக்கலாக இது பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெசன்ஸை டீச் பண்ணுமா. அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவிஸ்லாம் கிரியேட் பண்ணி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுது. அண்ட் முக்கியமானது என்னன்னா, லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு லெசன்ஸ் அதால் டீச் பண்ண முடியுமா டிரான்ஸ்லேட் பண்ணி. 7th வந்து ஏஐ அட் ஒர்க், ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ், அனலைசிங் டேட்டா, கோடிங் சாஃப்ட்வேர், கஸ்டமர் சப்போர்ட், டிசைனிங் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் இதில் 8th ஒன்று தான் ஏஐ சயின்டிஸ்ட். புது புது நோய்களுக்கான மெடிசன்ஸை கிரியேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்கு. அண்ட் இப்போ உள்ள பேட்டரியோட பல மடங்கு பவர்ஃபுல்லான பேட்டரிஸ்லாம் டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. அண்ட் புது புது மெட்டீரியல்ஸை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட்க்கு இதனால வேலை குறையும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் 9th ஒன் ஏஐ இன் என்டர்டைன்மெண்ட். நம்மளோட ஒவ்வொரு சாய்ஸையுமே அது மறக்காம வச்சிருக்குமா. அண்ட் நம்ம கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி கான்வர்சேஷன் வச்சுக்குவோமோ அந்த மாதிரி இருக்குமா. அண்ட் அதோட கேரக்டர் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ
ஐ மீன் இது சொல்லுது. அண்ட் இதில் 10th ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சிமுலேஷன் தியரியிலே அந்த டாப்பிக்கை சொல்லிட்டு அதை பற்றி நம்மளுக்கு தெரியலைன்னு அப்படின்னு சொன்னோம். அது வந்து இதில் வந்திருக்கு. ஸோ வேற ஒன்றும் இல்லை, பிரெயின் கம்ப்யூட்டிங் இன்டர்ஃபேஸ். அண்ட் இதுலேயுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அது ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்திருக்கு அப்படின்னு. கம்ப்யூட்டர்ஸை தாட்ஸால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அண்டு இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தான் தெரியுது. இந்த பேச முடியாதவங்கலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஐ மீன் பேச முடியாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அண்டு உடம்பில் பற்றாக்குறை இருக்கும் நபர்களுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த 10 விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபியூச்சரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2030 அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இல்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். போதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். We are cooked bro.